Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IAS Period. In the analysis lab, Hindu newspaper publish important articles UPSC page. There are more articles to be discussed today. So without any further delay, let's get into the analysis. The first article to be discussed titled Cold Peace. The US-Russia must reset their relationship to pragmatic levels and reduce tensions. This topic comes under General Studies paper 2, International Relations. ரீசெண்டா ஜெனீவால ஒரு சமிட் ஆனிச்சு பிட்வீன் யூஎஸ் பிரசிடென்ட் அண்ட் ரஷ்யன் பிரசிடென்ட். ஸோ அதுல வந்து ஒரு பிராக்மேட்டிக் நோட் தான் செட் ஆகிருக்குது. எந்த ஒரு ரியல் டைம்லையும் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ ஃப்ரம் கோல்டு வார்ல ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லோவா இருந்தாலும் பட் ரீசென்ட் டைம்ஸ்ல லோவஸ்ட் பாயிண்ட் வந்து டச் பண்ணிருக்கு. ஏன்னா யூஎஸ் வந்து ரஷ்யாவை எங்கெங்கெல்லாம் அக்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆனாங்க. நெக்ஸ்ட் நிறைய சைபர் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று யூஎஸ்ல ஆல்ரெடி நிறைய இன்டர்னல் டிசென்ட் இருக்கு, அதையும் யூஎஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால யூஎஸ்க்கு ரஷ்யாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லோவா இருக்கு. பட் அட் சேம் டைம் ரஷ்யாவை எப்படி அமெரிக்காவை ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்டர்வென்ஷன்ஸ் ஃபாரின் பாலிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஒரு டிஃபரன்சஸ் ரைஸ் ஆயிருக்கு. பட் இந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல டிப்ளமசி வந்து ஒரு சென்டர் செய்தி கொண்டு வரக்கா ரெண்டு லீடர் வந்து இந்த சமிட்ல எங்கேஜ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இப்போ எந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு கண்ட்ரியுமே அவங்களோட அம்பாசிடர்ஸ் வந்து எம்பசிஸ்ல ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டி டயலாக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் எந்த ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடக்கல. ஏன்னா they could at least demonstrate a willingness to strengthen engagement and reduce tensions. அந்த மாதிரி எந்த ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு யூஎஸ் ரஷ்யா டைல எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல மோர் அசர்ட்டிவ் ஃபாரின் பாலிசி எடுத்திருக்காங்க. ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு அசர்ட்டிவ் ஃபாரின் பாலிசி எடுத்திருக்காங்க அப்படின்னா நாட்டோ எக்ஸ்பான்ஸ் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்ல வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக ஒரு அசர்ட்டிவ் ஃபாரின் பாலிசி வந்து ரஷ்யா எடுத்தாங்க. பட் வெஸ்ட் வந்து அமெரிக்கா வந்து இதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அதோட பிரைமசிக்கு வந்து ஒரு த்ரெட்டா இருக்குன்னு பார்த்தாங்க. ஈவன் 2008 ஜார்ஜியா வார்லையா இருக்கட்டும், வார்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் ரஷ்யாவுக்கும் வெஸ்ட்டுக்கும் என்ன சொல்றது ஒரு பெரிய ரொமான்ஸ் இருந்தது எண்டா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் 2014 கிரிமியா அனெக்சேஷன் பண்ணும்போது அந்த டென்ஷன் வந்து மறுபடியும் ரெனியூ ஆச்சு. ரஷ்யா வந்து G8 வந்து ஓவர் த்ரோ பண்ணாங்க அதர் கண்ட்ரிஸ் வந்து. ஸோ வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் நிறைய ஃபாலோ ஆச்சு. ஸோ ஈவன் தோ 2008 ஜார்ஜியா வார்ல வந்து ரெண்டு வெஸ்ட்டுக்கும் டெமோக்ராட்டிக் ரஷ்யாவும் பில்ட் ஆனாலும் பட் கிரிமியா அனெக்சேஷன் 2014 அப்புறம் மறுபடியும் ரிலேஷன் வந்து ரொம்ப லோவா இருக்கு சொல்லியிருக்காங்க. So ties hit rock bottom after allegations that Russian intelligence unit had carried out cyber attacks and run an online campaign to get Donald Trump elected president in 2016 in US election. So இதனால தான் அது அந்த ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப லோ பாயிண்டா டச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட சைபர் அட்டாக் ஆன யூஎஸ் வந்து ஒரு ரெட்லைனா இருக்கு ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. பட் அட் சேம் டைம் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து அதோட பார்டர் ரீஜனுக்கு ஒரு த்ரெட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கிடையாது, மியூச்சுவல் ட்ரஸ்டும் கிடையாது. ஒரு ரெண்டு பேருக்கு இடையில நிறைய டிஸ்ட்ரப்ஷன் தான் இருக்கிறப்போ ஒரு கான்கிரீட் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியல சொல்லியிருக்காங்க. ஸோ போத் கண்ட்ரிஸ் ஷுட் பி ரெடி டு அட்ரஸ் தேர் கிரிட்டிக்கல் கன்சர்ன்ஸ் அண்ட் அக்ரி டு a cold peace which would help in addressing other geopolitical ப்ராப்ளம்ஸ். அதாவது சிரியாவில் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கட்டும், அந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றது ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒரு கோல்டு பீஸ்ல வந்து அக்ரிமெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் should be less pessimistic about Russia's foreign policy equals. ஏன்னா ஆல்ரெடி என்னதான் இப்போ ரஷ்யா ஸ்லைட்டா வீக்கா இருந்தாலும் ரஷ்யாவோட பவர் வந்து ரீஸ்டோர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து குளோரியை ரீஸ்டோர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. குளோபல் பாலிடிக்ஸ் அவங்க குளோரி இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ ஹி ஷுட் பி ரெடி டு கோஆபரேட் வித் ஈவன் ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஒரு குளோபல் பாலிடிக்ஸ்ல ஒரு குளோரியை வந்து லாஸ் பண்ணியிருந்தாலும் பட் இன்னும் அவங்க சிக்னிஃபிகன்ட் பவரா தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு வெஸ்ட்டுக்குள்ள கோஆபரேட் பண்ணணும். பெர்மனன்ட் ஹாஸ்டிலிட்டி வித் அதர் பவர்ஸ் கேன் நாட் பி மச் ஹெல்ப் டு ரஷ்யா. ரஷ்யாவுக்கு மட்டும் கிடையாது, அதர் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இது வந்து எப்போதுமே ஒரு நெரட்டிவ் பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ரெண்டு பேர் கிரேட்டர் கோஆபரேட் பண்ணி ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பை கிரேட்டர் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். அப்பதான் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரிவேல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. The next article to be discussed titled What needs to be done with vaccines. Policy approaches must strike a balance between the achievement of health goals and the exigencies of supply constraints. This topic comes under General Studies paper on social issues and General Studies paper to health. So recently United Kingdomல ஒரு அனாலிசிஸ் பண்ணாங்க, அதுல இருந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அனாலிசிஸ்ல ஆஸ்ட்ராசெனகா வேக்சின் வந்து எஃபிகசி ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபார் த இயர் பிட்வீன் டிசம்பர் 2020 அண்ட் ஏப்ரல் 2021 ரிலீஸ் பண்ணாங்க. எகைன் இங்கிலாந்துல இருந்து பப்ளிக் ஹெல்த் இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, ஆஸ்ட்ராசெனகாவோட வேக்சினோட
எஃபிகசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார் த இயர் 2021. ஸோ ரெண்டு டேட்டாவும் யுனைடெட் கிங்டம்ல இருந்து ரிலீஸ் ஆனதான். நெக்ஸ்ட் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு வெள்ளூர்ல இருக்க கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து அந்த ஆஸ்ட்ராசெனகா வேக்சினோட எஃபெக்ட்ஸ் ரேட் வந்து எந்த அளவுக்கு ஹையா இருக்கு 92%, 94% சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அனாலிசிஸ்ல வச்சு பார்க்கும்போது இந்த டேட்டா வந்து ஃப்ரம் யுனைடெட் கிங்டமா இருக்கட்டும் இந்தியா அதுல இருக்க ரெண்டு டேட்டா வச்சு பார்க்கும்போது கோவிஷீல்டு வேக்சின் வந்து இந்த நிறைய வைரஸ் வேரியன்ட்டுக்கு கிரேட்டரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்ஸ் ஆதர் எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வியூ ஃப்ரம் பப்ளிக் ஹெல்த், இந்த செகண்ட் வியூ ஃப்ரம் இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் டொமைன் வர்றப்போ வேக்சின்ஸ் டு டிக்ரீஸ் த பர்டன் ஆஃப் இல்னஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ வேக்சின் வந்து இதுக்காக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார் சொசைட்டிங்கிற வியூ வரைக்கும் இந்த எபிலிட்டி டு கோ பேக் டு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சோசியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்சோ மேட்டர். ஸோ இந்த ரெண்டு வியூவை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலிசி அப்ரோச் வேணும். அதுவும் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வியூஸையுமே பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷரா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸை ஓவர் கம் பண்றது என்னென்ன எக்ஸிஜென்சிஸ் இருக்கோ அதை ஓவர் கம் பண்ணணும், ஒரு பொட்டன்ஷியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பாலிசி அப்ரோச் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரையாரிட்டைசேஷன் அண்ட் டெலிவரி ஸ்ட்ராட்டஜி நீட்ஸ் டு அலைன் வித் கோல் டு அச்சீவ் மேக்ஸிமம் இம்பாக்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் சப்ளை வந்து அர்ஜென்ட்டா நம்ம என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு கிளியர் அண்ட் மெசரபிள் கோல் வந்து ஒரு எசென்சியலா இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலிசி அப்ரோச் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைன் ஆஃப் ஹெர்ட் இம்யூனிட்டி ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெர்ட் இம்யூனிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் a percentage of the population that needed to be infected or vaccinated in order to slow the spread of infection. பட் ஹெர்ட் இம்யூனிட்டி வர்றப்ப இது ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சா இருக்குன்னு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹெர்ட் இம்யூனிட்டி வரணும்னா நியர்லி 70 to 80% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருக்கணும், இல்லைன்னா வேக்சினேட் ஆயிருக்கணும். பட் இப்போ செகண்ட் வேவ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற போன எல்லா டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோமாபிலிட்டி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஓல்டஸ்ட் பீப்புள், இவங்க தான் வந்து அதிகமா டெத்தா இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா நம்ம இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்க முடியாது ஹெர்ட் இம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு. பட் வி ஷுட் பி வேக்சினேட், எல்லா பீப்புளையும் வேக்சினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் கோல்ல என்னென்ன ஆத்தர் வியூ பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாங் டர்ம் கோல் எடுத்துக்கிட்டாக்க ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதா இருக்கணும். ஷார்ட் டர்ம் கோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல் அட் ஹையஸ்ட் ரிஸ்க் அண்ட் சேவிங் லைஃப்ஸ். ஸோ இந்த ரெண்டு மெஷர் தான் நம்ம ஷார்ட் டர்ம் லாங் டர்ம்ல எடுக்கணும். ஸோ ஹெர்ட் இம்யூனிட்டிங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் ரேட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியாது. பட் we should ensure that all people are vaccinated அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் அதர் ஏரியாஸ் பார்க்குறது பட் என்ன இப்போ கவர்மெண்ட் ரோடு மேப்ல எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கவர்மெண்ட் ஹாஸ் நாட் ரிவீல்ட் எனி கிளியர் ரோடு மேப் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் தேர் சப்ளை டு இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ். இதனால ஒரு வேக்சின் ஹெசிடன்சி கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ட்ரஸ்ட் எரோட் ஆயிருக்கு கவர்மெண்ட் மேல. ஸோ வித் ப்ராமிஸ் ஆஃப் வேக்சின்ஸ் அட்லீஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன், பார்ஷியல் சொல்யூஷன், பட் வித் நோ certain on availability, doubt, fear, anxiety and depressions are widespread. So it is extremely unlikely that we will achieve goal of vaccinating every adult people by the end of year 2021. ஸோ இது வந்து ஒரு அச்சீவ் பண்ற கோல் வந்து ரொம்ப ஹார்டஸ்டா இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வேக்சின் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு, பட் அட் சேம் டைம் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ல இருக்க எக்ஸிஜென்சிஸ் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் ரூரல் ஃபோக்கஸ் எப்படி கொண்டு வரணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எலெக்ஷன்ஸ் நேராக கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் கொண்டு வந்து இந்தியாவில் போலியோ வந்து எராடிகேட் பண்ணிருக்கோம். பேஸ்ட் ஆன் தட் மாடல் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வில்லேஜ்லயும் எவ்ரி வில்லேஜ்லயும் நம்ம வேக்சினேஷனை கொண்டு போய் சேர்க்கணும். ஈவன் இன்னைக்கு டுடேஸ் அனாலிசிஸ்ல தெய்வாங்கிற ஒரு வில்லேஜ் ஃப்ரம் இந்தோரியா டிஸ்ட்ரிக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் த்ரூ அவுட் த பீப்புள், அந்த த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா பீப்புளையும் 100% வேக்சினேட் பண்ணது அந்த ஒரு வில்லேஜ் தான். ஸோ அப்படி பாக்குறப்ப அது வந்து ஒரு ரோல் மாடல் கிரியேட் பண்ணிருக்கு. இது எல்லாமே எப்படி அப்படின்னா ஒரு ரூரல் கம்யூனிட்டி மேல அதிகமாக ஃபோக்கஸ் இருந்தாங்க, அவங்களோட பார்ட்டிசிபேட் இருந்தனால தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ப்ரையாரிட்டைசேஷன் த அப்ரோச் ஷுட் பி மாடல் பிஃபோர் பாலிசி இஸ் மேட் அண்ட் இம்ப்ளிமெண்டட். ஸோ ஃபார் த டெலிவரி ரூல் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் கீ. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமா இருக்கட்டும், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸா இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வேக்சினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி லீடர்ஸையும் அதுக்கப்புறம் எலெக்டட் பஞ்சாயத்து லோக்கல் லெவலில் இருக்க எலெக்டட் பீப்புளை நம்ம கண்டிப்பாக கிரேட்டரா யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா ஒரு ப்ராட் மெசேஜ் வந்து வேக்சின் வந்து லைஃப்ஸை சேவ் பண்ணும், ஒரு ப்ராட் மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த மாதிரி கம்யூனிட்டி லீடர்ஸாகவும் லீடர்ஸ் கிட்டையும் இன்ஃபுளுன்ஷியல் பர்சன்ஸ் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் சென்ட்ரலைஸ்ட் வேக்சின் பர்ச்சேஸ் பட் மஸ்ட் ரீவிசிட் த பிரைவேட் செக்டர் அலோகேஷன். இப்போ ரீசெண்டா நியூ வேக்சினேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. அதுல 25% வந்து பிரைவேட் செக்டருக்கு அலோகேட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ரீவிசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
கோவின் ஆப் வந்து இட் ஷுட் நாட் பி a limiting factor to access vaccine. அது வந்து ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து அந்த டிஜிட்டல் டெலிவரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய பேர் நம்ம கோவின் ஆப் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, அது ஒரு டிஸ்பாரிட்டி கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ அது வந்து இந்த வேக்சின் ஆக்சஸ்க்கு வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எவிடன்ஸ் மாடல்ஸ் அண்ட் குட் டேட்டான்னு பார்க்குறப்போ as more vaccines become available, the vaccine policy must adapt quickly to changing circumstances. இப்போ என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, அதே ஏற்ற மாதிரி நம்ம பாலிசி வேக்சின் பாலிசியும் சேஞ்ச் பண்ணி அதை அவைலபிள் கொண்டு வந்துட்டு இருக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we must generate evidence and develop models to design appropriate vaccination strategy for youngest population. ஸோ டேட்டா வச்சு ஃபர்ஸ்ட் மாடல் பில்ட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் மாடல் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் கொண்டு வரணும். இது யாரே பர்டிகுலராக டார்கெட் பண்ணியிருக்குன்னா யங்கர் பாப்புலேஷன் டார்கெட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மஸ்ட் ட்ரஸ்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் ஷேர் த இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் சோலா எப்படி அவைலபிள் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கும், அது அப்படியே சிட்டிசன்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த COVID-19 பேண்டமிக்ல ஒரு நோட்டபிள் அஸ்பெக்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கிரெடிபிள் டேட்டா ஃப்ரம் த கவர்மெண்ட். இதனால என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நிறைய ஸ்பெகுலேஷன் கிரியேட் ஆயிருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்காங்க, பொருளி அண்டர்ஸ்டுட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. Next, misinformation அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. So management of pandemic has been severely impacted by this lack of granular, interoperable and actionable data. So நமக்கு எந்த மாதிரியான ஒரு குட் சொசைட்டி ரீஸ்டோர் பண்றதுக்கு மெஷர்ஸ் வேணும்னா we need to restore society to normalcy, but good data are the availability to measure what matters is the key. So measure availability of measure வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம இந்த பேண்டமிக்கை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ குட் டேட்டா வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் ரோல் பிளே பண்ணுது. அப்பதான் நம்ம இந்த சொசைட்டியை வந்து நார்மல்சிக்கு ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Moving on to next article, the next article is titled as in India looking beyond the binary to a spectrum. A delay in the provision of marriage rights to same-sex couples would fall foul of constitutional guarantees and judgments. This topic comes under General Studies paper to social justice. So இந்த ஆர்டிகல் ஆத்தர் வந்து சேம் செக்ஸ் கப்புள்ஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து அதை எப்படி லீகலைஸ் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டெல்லி ஹைகோர்ட்டை வந்து அந்த சேம் செக்ஸ் வந்து அலோவ் பண்றதுக்கு லீகலைஸ் பண்றதுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட் அந்த கேஸ் எடுத்து நடத்த போறப்போ சாலிசிட்டர் ஜெனரல் வந்து இது வந்து இப்போ நம்ம COVID-19 கிரைசிஸ்ல இருக்கோம், நம்ம வந்து இது வந்து அர்ஜென்ட் கிடையாது, அதனால இது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ஸ் பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு டேர்மல் பொசிஷன் எடுக்கிறாங்க. அதாவது மேரேஜ்ங்கிறது ஒரு பயாலஜிக்கல் மேனுக்கும் பயாலஜிக்கல் உமனுக்கு இடையில இருக்க ஒரு பாண்டு தான் மேரேஜ்ங்கிறது. ஸோ அதை பிரேக் பண்ற மாதிரி எந்த ஒரு நேச்சர் ரிலேஷன் பிரேக் பண்ற மாதிரி எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வியூஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆத்தர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா last 2 decades survey and the tremendous progress establishing civil rights for LGBT கம்யூனிட்டி. ஸோ லாஸ்ட் 2 டிகேட்ஸ்ல பார்த்தா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அதிகமாக அவங்களோட ப்ரோக்ரஸை வந்து நிறைய பேர் ட்ரெமண்டஸ் ப்ரோக்ரஸ் இருக்கு, அதை எல்லாருமே என்ன பண்றாங்க அப்ரோச்சும் பண்றாங்க, அதை அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷன் கோர்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லியிருக்காங்க. இன் 2005 வந்து அவங்க கான்ஸ்டிடியூஷன் கோர்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா மேரேஜ்ங்கிறது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் தான். ஸோ மேரேஜ்ங்கிறது யூனியன் ஆஃப் ஒன் மேன் வித் ஒன் உமன், அந்த மாதிரி ஒரு அது வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ அவங்களோட விருப்பப்படி யாரை வேணாலும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், அது வந்து சேம் செக்ஸா இருக்கலாம் இல்ல ஆப்போசிட் செக்ஸா இருக்கலாம். ஸோ ரிப்பப்ளிக் சவுத் ஆப்பிரிக்காவோட கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்ல வாய்ஸ் டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னா சிவில் யூனியன் ஆக்ட் 2006 வந்து எனாக்ட் பண்ணாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட் எனேபிள்டு தி வாலண்டரி யூனியன் ஆஃப் 2 persons above 80 years of age by way of marriage. ஸோ அந்த யாருக்கெல்லாம் 18 வயசுக்கு மேல ஆகுதோ அவங்களாம் மேரேஜ் பண்ணிக்கலாம், அது வந்து சேம் செக்ஸா இருக்கலாம் ஆப்போசிட் செக்ஸா இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன் 2007 ஆஸ்திரேலியாலையும் அதே மாதிரி தான். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவரோட கே பார்ட்னருக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் நிறைய வேணும், சோசியல் செக்யூரிட்டி மெஷர் எம்ப்ளாய்மெண்ட் டாக்ஸேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வேணும்னு சொல்லி அவங்க ஒரு தடவை ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இன் காமன்வெல்த் லாஸ் ஜென்ரல் லா ரிஃபார்ம் ஆக்ட் 2018 கொண்டு வந்தாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா சேம் செக்ஸ் கப்புளுக்கு வந்து நிறைய சோசியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் கிடைச்சிது. சிமிலர்லி இங்கிலாந்து வேல்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் சேம் செக்ஸ் கப்புள்ஸ் ஆக்ட் 2013 எனாக்ட் பண்ணாங்க. இதனால அந்த கண்ட்ரில வந்து இந்த வித் ரிலீஜியஸ் ரைட்ஸ் கூட இந்த சேம் செக்ஸ் கப்புள்ஸுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் 2015 சுப்ரீம் கோர்ட்டும் இதே சேம் ஸ்டாண்ட் பொசிஷன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன சுப்ரீம் கோர்ட் யூஎஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரேஜ் guaranteed to சேம் செக்ஸ் கப்புள்ஸ் ஆல்சோ. ஸோ இதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஆல்ரெடி நிறைய இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க.
பட் மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் டெவலப்மெண்ட் வரப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் எப்போ ஒரு ஸ்டெப் அகேடா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தோம் அப்படின்னா ஈவன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் தென் இங்கிலாந்து, வேல்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்க்குறப்போ அக்ராஸ் த குளோப் எந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னா ரெக்கக்னிஷன் ஆஃப் அன்இக்குவல் லாஸ் டிஸ்கிரிமினேட்டிங் அகேன்ஸ்ட் LGBT community has acted as a trigger to reform and modernize legal architecture to become more inclusive and equal. ஸோ எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி சேம் செக்ஸ் கப்புள்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி லாஸ் இருந்திருக்கிறோம், அன்இக்குவல் லாஸ் இருந்திருக்கிறோம், அங்கெல்லாம் ஒரு ரிஃபார்ம் ட்ரிகர் ஆயிருக்கு. மாடர்ன் லீகல் ஆர்கிடெக்சர் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சொசைட்டி வந்து மோர் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவலா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்ஸ் அண்ட் சிவில் ரைட்ஸ் வரப்போ இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து மேரேஜ் எல்லாமே ஒரு பர்சனல் லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹிந்துவா இருந்தால் ஹிந்து மேரேஜ் ஆக்ட், with respect to Christian Marriage Act 1872, Muslim Personal Law, Shariat Application Act 1972. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேம் செக்ஸ் குயர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எது இந்தியாவில் வந்து ஒரு கிளியர் கட் ரெகக்னிஷன் இல்லைனாலும் ஜுடிஷியல் கைடன்ஸ் வந்து அதுக்கு நமக்கு நிறைய வழிவகுத்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அருண்குமார் அண்ட் ஸ்ரீஜா வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர்ஸ் இந்த கோர்ட்ல இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 இருக்கிற டேர்ம் பிரைடுங்கிறது ஒன்லி மென் அண்ட் உமன் மட்டும் குறிக்காது, இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ் மட்டும் குறிக்காது, அது வந்து ஈவன் டிரான்ஸ் உமன் அண்ட் டிரான்ஸ் மேல் டிரான்ஸ் உமன் அவங்களையும் குறிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இதை த்ரூ ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல இந்த சேம் செக்ஸ் கப்புள்ஸும் வந்து அலௌடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு ஓவர் எம்பசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸ்பான்ஷன் ஸ்கோப் ஆஃப் எ டேர்ம் யூஸ்ட் இன் ஹிந்து மேரேஜ் தட் இஸ் the term bride. So it's a progressive manner and sets a stage for reimagining marriage rights of the LGBT community. So மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரையில் இருக்கிற பெஞ்ச் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சாஃபின் ஜஹான் வெர்சஸ் அசோகன் கேஎம் அண்ட் அதர்ஸ் அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா wherein the right to choose and marry a partner was considered to be a constitutionally guaranteed freedom. ஸோ அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி இருக்கும், யார் அவங்க மேரேஜ் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கான லிபர்ட்டி இருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்றோம்னா கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டட் ஃப்ரீடம் வந்து வயலேட் பண்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இன்டர்பிரேஷன் தான் மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் சேம் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜுடிஷியல் ப்ரூடன்ஸ் ஒரு ஜுரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து இருக்குது லீகலைசிங் த சேம் செக்ஸ் மேரேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி லாஜிக்கல் இன்டர்பிரேஷன் ஃப்ரம் ரீடிங் திஸ் கேஸ் டுகெதர் என்ன சொல்றாங்க, எனி லீகல் ஆர் ஸ்டாட்யூட்டரி பார் டு சேம் செக்ஸ் அண்ட் குயர் மேரேஜஸ் மஸ்ட் நெசசரிலி பி ஹெல்ட் டு பி அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஸ்பெஷலி வயலேட்டிவ் ஆர்டிகல் 14, 15 and 21. ஸோ இந்த மாதிரி சேம் செக்ஸ் கப்புள்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க அப்படின்னா இட் கோஸ் அகேன்ஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14, 15 and 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ரூலிங் வந்ததுக்கு அப்புறம் குளோபல் லெவலில் ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருக்கிறப்போ இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருக்கிறப்போ சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் வந்து இனிமே இந்த மாதிரியான ஒரு டெனபிள் பொசிஷனை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த மேரேஜோட ஸ்கோப் வந்து வித்தின் த தமிழ்நாடு கூட எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் ஷூட் ஆஃப் என்ன திராவிட மூவ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ திராவிட மூவ்மெண்ட்ல செல்ஃப் சுயமரியாதை திருமணங்கள் சொல்லிட்டு நிறைய திருமணங்கள் நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் ரிச்சுவல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து எப்படி லீகலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பை அமெண்டிங் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. ஸோ இதுவும் இப்போ லீகலைஸ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மேரேஜோட ஸ்கோப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ such a reform of the Hindu Marriage Act 1955 to bring self-respect marriages under its very umbrella is seen as a strong move towards breaking caste-based practice. இன்னொன்று caste-based practice-ஆ இருக்கட்டும், அந்த caste discrimination ஓவர் கம் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் a time that India thinks beyond the binary and reviews its legal architecture in order to legalize marriages irrespective of gender identity and sexual orientation. ஸோ எந்த ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி இல்லாமல் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இல்லாமல் கண்டிப்பா இந்தியா வந்து ஆல்ரெடி இருக்க லீகல் ஆர்கிடெக்சரை வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பைனரி மாதிரி இல்லாம எல்லாருடைய வேல்யூஸும் உள்ள கொண்டு வந்து ஒரு இன்க்ளூசிவ் இகாலிட்டேரியன் ஈக்குவல் சொசைட்டியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article to be discussed titled A Village Basking in Vaccine Glory. V1 in Kashmir has become the first village in India to vaccinate all its people with first dose against COVID-19, turning a reluctant village in a remote area into a role model for the country. So this topic comes under general studies paper 2 governance, especially it can be used in case study. So from the first thing is
வீவான்ங்கிறது ஒரு ரிமோட் கார்னர் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பண்டிப்போரான ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஒரு சின்ன கிராமம். ஸோ ஆல்ரெடி வந்து அது வந்து ஒரு இன்ஆக்சசிபிள் டெரைனா இருக்குது. ஈவன் அங்க இருக்கிற பீப்புளுக்கு வந்து அதிகமான இந்த அவேர்னஸ் கிடையாதுனால இந்த வேக்சினேஷன் பாலிசியை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இந்த ஒரு கேஸ் ஸ்டடி எந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி வந்து ஒரு டீம் பில்டிங் மெசர்ஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் வேக்சினேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர முடியும், 100% வேக்சினேஷன் என்ஷூர் பண்ண முடியும். இன்னொன்று மாரல் பெர்சுவேஷன் எப்படி பண்ண முடியும், அதுக்கப்புறம் வேக்சின் ஹெசிடன்சி எப்படி ஓவர் கம் பண்றது, இதுக்கு ஸோ அந்த கம்யூனிட்டி லீடர்ஸை வந்து எப்படிலாம் என்கேஜ் பண்ண முடியும், அந்த லோக்கல் நாலேஜ் எப்படி வந்து அடாப்ட் பண்ண முடியும், பட் அட் சேம் டைம் பொலிட்டிக்கல் வில் எப்படி ப்ரிவேல் ஆகணும், ஈவன் லோக்கல் லெவலில் இருக்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல இருக்க பஞ்சாயத்து சர்பன்ஸாக இருக்கு, அவங்க வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் ரோல் பிளே பண்ண முடியும், அந்த அங்கன்வாடி சென்டர்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஒரு மாடலை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈவன் இந்த மாதிரி ஒரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் மெஷர்ல ஒரு ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் ஒரு கொலாபரேஷன் கோஆபரேஷன்ல ஃபங்க்ஷன் ஆகும்போது ஒரு கிரேட்டர் அவுட்கம் கொண்டு வரும். ஈவன் அந்த அவுட்கம் வந்து ஜுடிஷியல் லெவல்லையும் அதர் கண்ட்ரிஸ்லயும் ரெகக்னிஷன் போற அளவுக்கு ஒரு பெரிய நல்ல மாடலா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு அந்த கிராமத்தில் இருக்க 18 வயசு மேல இருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் க்ளோரி ஹேஸ் டு பி பிக் புஷ் ஃபார் ப்ரோ வேக்சின் மூவ்மெண்ட் இன் காஷ்மீர். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்வச் பாரத் மூவ்மெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ஒரு ஸ்கீமா கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து அது ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டாக பீப்புள் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வில்லேஜில் இந்த வேக்சின் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த க்ளோரியை வந்து ப்ரோ வேக்சின் மூவ்மெண்ட்டாக காஷ்மீர்ல மாற்றிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வேக்சினேஷன் கிளியர் கட்டாக போய் சேர சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லா ஏரியா அன்லைக் ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி என்னன்னா, வேற ஃபியர் ஆஃப் வைரஸ் ப்ரிவென்ஸ் அண்ட் லாக்டவுன்ஸ் ஆர் ஸ்டில் இன் எஃபெக்ட். அங்க இருக்க லோக்கல் ஃபார்மர்ஸ் ஒரு நார்மல் லைஃபுக்கு திரும்பிட்டாங்க. அதுக்கு காரணமே இந்த V1 மாடல் தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஆல்ரெடி கம்யூனிகேஷன் ஆக்சஸ் கிடையாது. இன்ஃபர்மேஷனை பொறுத்த வைரஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ரிக்கிள் தான் இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கிரேட் அவேர்னஸ் இல்லை. அந்த டைம்ல இப்படி ஒரு ஏரியாவை கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு லேண்ட் லேப்ல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அங்க வேக்சினேஷன் பாப்புலேஷன் மட்டும் ஒரு டாண்டிங் டாஸ்கா இருந்துச்சு. ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் எந்த மாதிரியான ஒரு உகான் டாக்கை செட் பண்றதுக்கு மாடல்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்ரெசிவ் சாம்பிளிங் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மோர்டாலிட்டி ரேட்டை வந்து ரொம்ப லோவா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கு. எக்ஸ்டென்சிவ் சாம்பிளிங், ஐசோலேஷன் ஆஃப் பாசிட்டிவ் பர்சன் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஹேவ் ஆல் ஹெல்ப்டு த டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் தி ஸ்ப்ரெட் ஆஃப் த வைரஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய மெஷர் ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் எடுத்தனால தான் வைரஸ் வந்து அங்கேயே கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பண்டிப்பரா வாஸ் லேபிள் அஸ் உகான் ஆஃப் காஷ்மீர் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வேக்சினேஷன் ஆயிருக்காங்க. அவங்க டெஸ்ட் பாசிட்டிவா இருந்தாங்க. இப்போ வேக்சினேஷன் பண்ணி அந்த டெத் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, த்ரஸ்ட் வந்து எங்க கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, செயின் ஆஃப் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் could dispel the vaccine very myths about the vaccine. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்யூனிட்டி லீடர்ஸாக இருக்கட்டும், இன்ஃபுளுன்ஷியல் பர்சன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த ஹெசிடென்ட் பாப்புலேஷன் போய் இந்த வேக்சினோட இம்பார்ட்டன்ஸை வந்து கன்வே பண்ணாங்க. அப்படி இருந்ததுனால தான் எல்லாருமே பீப்புள் கன்வின்ஸ் ஆகி இந்த ஃபர்ஸ்ட் ஜேபை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. V1 மாடல் எப்படி பில் ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் வந்து சென்சிடைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் லோக்கல் இன்ஃபுளுன்ஷியல் வில்லேஜஸ் யார் யார் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க. அவங்கள்ட்ட பேசி பீப்புள் எல்லாத்தையும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாரல் பெர்சுவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேக்சினேஷன் டிரைவ்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. டெடிகேட் டீம் ஆஃப் மெடிக்கல் பிராக்டிஸ்ல டோர் டு டோர் போய் இனாகுலேட் பண்ண வச்சிருக்காங்க. இதனால 100% வேக்சின்ஸ் கொண்டு வர முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இதுல இருந்துச்சு இந்த வேக்சினேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் சக்சஸ்ஃபுல்லா மாதிரி எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அங்க இருந்த எல்டர்ஸ் வில்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேபிட்டல் ட்ரீரியில் இருக்கிறவங்க டியூரிங் டே டைம்ஸ்லாம் வெளியில இருக்கிறவங்க இவங்க ஈவினிங் தான் வீட்டுக்கு வர்றாங்கிறப்போ ஒரு மிட் நைட் வரைக்கும் டோர் டு வேக்சின் கேம்பெயின் வந்து மிட் நைட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போனதுனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா, வேக்சினேஷன் டிரைவ் வந்து சன் எப்போ டவுன் ஆகுது அப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மிட் நைட்ல தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படிதான் அந்த வேக்சினேஷன் டிரைவை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெரிய விஷயம் சேலஞ்ச் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த உமன் வந்து அனிமிக்கா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அனிமிக்கா இருக்கிறப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் கன்சர்ன் என்ன, உமன் இன்ஃபர்டிலிட்டி அங்கே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு ஹெசிடன்சி இருந்திருக்கு. அதையும் இந்த மாரல் பெர்சுவேஷன் மூலமாக தான் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ்க் ஆஃப் சென்சிடைசிங் பாப்புலேஷன் வாஸ் நாட் பாசிபிள் வித்வுட் ஏ லோக்கல் இன்ஃபுளுன்சர். ஸோ லோக்கல் இன்ஃபுளுன்சர் யார் பார்த்தோம்னா அந்த பஞ்சாயத்து சர்பஞ்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈவன் ஆல்ரெடி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண அந்த பீப்புள் கேண்டிடேட்டா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் V1 ஹேஸ் பர் ஏ ப்ரோஆக்டிவ் மூவ்மெண்ட் ப்ரோ வேக்சின் மூவ்மெண்ட் இன் பண்டிப்போரா டிஸ்ட்ரிக்ட். ஸோ நெக்ஸ்ட் V1 மாடல் இஸ் பீயிங் ரெப்ளிகேட்டட் அக்ராஸ் பண்டிப்போரா. ஈவன் பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான ஒரு ஸ்கோப் பண்ண இந்த மாடல் வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம்னா, we need to design our vaccination plan according to the requirement of the population. எந்த மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு மாடலை பில்ட் பண்ணணும்.
அதே மாதிரி ஈச் வில்லேஜ் செமி அர்பன் ரூரல் பாக்கெட் ரெக்வயர் டிஃபரெண்ட் அப்ரோச். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு அப்ரோச் இருக்கு, அவங்களுக்கு தேவையான அப்ரோச் நம்ம அடாப்ட் பண்ண முடியும். ஒன் சைட் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் நம்ம கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் பாம்பே ஹைகோர்ட்டே இந்த V1 மாடல் வந்து அதை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஈவன் அங்கே பெட்டிஷன் நிறைய ஃபைல் பண்ணும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த மாடலையும், அதுக்கப்புறம் கேரளால அந்த டோர் டு டோர் போய் இனாக்ரேட் பண்ண மாடலையும் இது வந்து எப்படி பாசிபிள் ஆச்சு, இதை கண்ட்ரி ஃபுல்லாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அவங்க அதிகமாக டிமாண்ட் பண்ணியிருந்தா அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து லைம்லைட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாடல் இங்கே கவர்னன்ஸ்ல எப்படி வந்து ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சை கொண்டு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் வேக்சினேஷன் டிரைவ் கொண்டு வர முடியும். இதனால ஒரு பேண்டமிக்ல வந்து எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கிரேட்டரா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு தி ஹிந்து காம்ப்ரிஹென்சிவ் எடிட்டோரியல் அனாலிசிஸ் பை ஐஏஎஸ் பெரிகார். இந்த அனாலிசிஸ்ல ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் யூபிஎஸ்சி பேஸ் பட்டியல பார்க்க போறோம். There are more articles to be discussed today. So without any further delay, let's get into the analysis.